உங்களுக்கு ஒரு ஃபீலிங் இருக்கா? 4 மணி ஆயிடுச்சு. தலை கூட சீவல. நைட் ட்ரெஸ்லயே தான் இருக்கும். ஃபேஸ் கூட வாஷ் பண்ணல அப்படின்னு. அந்த ஃபீலிங் எனக்கும் தான் இருக்கு. அப்பதான் இதை சரி செய்யணும் அப்படின்னு நினைச்சேன். வெல்கம் டு டே 4 ஆஃப் கெட்டிங் மை லைஃப் பேக் ஆன் ட்ராக். காலையில் எழுந்திரிச்சு லஞ்சு பிரேக்ஃபாஸ்ட்டு கிட்ஸை கிளப்பி எல்லாரையும் ஆஃபீஸ்க்கு அனுப்பிச்சதுக்கப்புறம் வீட்டு வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சு அப்படியே கொஞ்ச நேரம் சைலண்ட்டாக இருக்கும். ஒரு அமைதியாக ஒரு காஃபி குடிக்கிறது இந்த மாதிரியே தான் போகுமே தவிர பண்ணிக்கிறது அப்படின்றது ஒரு பெரிய லக்ஸுரி தான். நம்ம ஓரளவுக்கு ப்ரெசன்டபிளாக நமக்கே ஃபீல் ஆகிற மாதிரி இருந்தோம் அப்படின்னா ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. உங்களுக்கும் அப்படி தோணுது அப்படின்னா ஜஸ்ட் லெட் மீ நோ இன் த காமெண்ட்ஸ். பிரெயினுக்கு ஒரு சிக்னல் கொடுக்கறது தான் இந்த மாதிரியான க்ரூமிங் விஷயம் அப்படின்னு புரிஞ்சதுக்கு அப்புறமா இதை எப்படி சரி செய்யறதுன்னு யோசிச்சப்போ இந்த ஐடியா சிக்கிச்சு. ஒரு பாக்ஸ்ல சீப்பு, கிளிப்ஸ், பொட்டு, ஒரு லிப் பாம், அப்புறம் ஒரு மாய்ஸ்சர் பவுடர், அண்டர் ஆர்ம் டியோட்ரண்ட் இது எல்லாத்தையுமே எடுத்து ரெடியா வச்சுட்டேன். ட்ரெஸ்ல இருந்து ஒரு நல்ல ட்ரெஸ்க்கு கன்வெர்ட் ஆயிட்டு இது எல்லாத்தையும் நான் பண்றதுக்கு எனக்கு ஹார்ட்லி 10 மினிட்ஸ் கூட ஆகாது. குளிக்கிறது நம்ம அப்புறம் கூட குளிச்சுக்கலாம். பட் ட்ரெஸ்ஸை வந்து நல்லா பண்ணிட்டோம் அப்படின்னாலே பசங்களை விட போனோம் என்னதான் ஒரு கடைக்கு போட நம்ம டயர்டாவோ சோம்பேறித்தனமாவோ அப்புறம் பண்ணலாம் அப்படின்னு ப்ரோக்ராஸ்டினேட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ரீசெட் சீரீஸில் இந்த மாதிரி மைண்ட் செட் ரீசெட்டும் ஒரு விஷயம் தான். தட் இஸ் வை ஐ எம் ஷேரிங் இட். ஒரு 7 நாள் ட்ரை பண்ணுங்க. டெஃபினட்டாக ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். பை.